பெரியார் யூனிவர்சிட்டியில் காலண்டர் இயர் 2026க்கான அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் உள்ள ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் உள்ள யூனிவர்சிட்டி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கோர்ஸ் படிக்கலாம். இப்போ அவங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஓடிஎல்ல என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதல்ல பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிஜியை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ, எம்சிஏ, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ சோசியாலஜி, எம்காம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். பிஜி ப்ரோக்ராம் கோர்ஸ் டியூரேஷன் 2 இயர்ஸ். அடுத்தது டிப்ளமா ப்ரோக்ராம், இதெல்லாம் 1 இயர். டிப்ளமா இன் சோசியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன், டிப்ளமா இன் என்ஜிஓ மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிப்ளமா இன் ஃபைனான்சியல் பிளானிங். அடுத்தது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் 6 மந்த் கோர்ஸ். இதெல்லாமே ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், சோஷியல் என்டர்பிரினர்ஷிப், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், குவான்டிட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன், டேலி வித் ஜிஎஸ்டி, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஜிஎஸ்டி ஃபில்லிங். அடுத்தது ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் ப்ரோக்ராம் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி ப்ரோக்ராம் பிஏ இங்கிலீஷ் 3 இயர்ஸ், பிகாம் 3 இயர்ஸ். அடுத்தது பிஜி ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ இங்கிலீஷ் 2 இயர்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி 2 இயர்ஸ், எம்பிஏ 2 இயர்ஸ், எம்காம் 2 இயர்ஸ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 2 இயர்ஸ். அடுத்தது என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் பிஏ லிட்ரேச்சர் சிஏ ஆர் எனி கிராஜுவேட் கோர்சஸ் வித் பார்ட் 2 இங்கிலீஷ் அட் யூஜி லெவல். அடுத்தது எம்காம் காமர்ஸ், இதுக்கு எலிஜிபிலிட்டி பிகாம் ஆர் பிகாம் சிஏ ஆர் எனி அதர் யூஜி ப்ரோக்ராம் கன்சிடர் as ஈக்குவலன்ட் டு பிகாம். அடுத்தது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அடுத்தது எம்சிஏ, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன பேட்டர்ன் அப்படின்னா 10th +2 3 இயர்ஸ் டிகிரி, இல்லைன்னா 4 இயர்ஸ் பிஇ டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் அட் +2 லெவல். இல்லைன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன பேட்டர்ன் அப்படின்னா 10th +2 3 இயர்ஸ் டிகிரி, இல்லைன்னா 4 இயர் டிகிரி, இல்லைன்னா 10th 3 இயர் டிப்ளமா ப்ளஸ் 3 இயர் லேட்டர் என்ட்ரி பிஇயில் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்ஸ். இது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது எம்பிஏ, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா போதும். அடுத்தது எம்ஏ தமிழ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். பிஏ தமிழ் இல்லைன்னா பிஏ படிச்சுட்டு 12th நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்க ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. அடுத்தது எம்ஏ ஹிஸ்ட்ரி, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. அடுத்தது எம்ஏ சோசியாலஜி, இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி. 1 இயர் டிப்ளமா ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஓஎல் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பிஏ இங்கிலீஷ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பிகாம், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, இல்லைன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது எம்ஏ இங்கிலீஷ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் ஆர் பிஏ லிட்ரேச்சர் ஆர் எனி டிகிரி வித் இங்கிலீஷ் as part 2 லாங்குவேஜ். எம்ஏ ஹிஸ்ட்ரி, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. அடுத்தது எம்காம், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். பிகாம்
பிகாம் சிஏ, பிகாம் இகாம், பிபிஏ, பிபிஎம், பிபிஏ, பிபிஎம் சிஏ, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் வித் சிஏ, பிசிஎஸ், பிசிஎஸ் சிஏ, பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் வித் சிஏ அண்ட் பிகாம் கோஆபரேஷன், பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் செக்யூரிட்டி மார்க்கெட்டிங் பிராக்டிசஸ், பிகாம் ஃபைனான்சியல் மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ், பிகாம் பிசினஸ் ப்ராசஸ் சர்வீசஸ் அண்ட் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எம்பிஏ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. அடுத்தது என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஓடிஎல் அதில் பிஜி ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் கோர்ஸு, இதுக்கு என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸ் வந்து 4830 ரூபா, செகண்ட் இயருக்கு 3970 ரூபா, டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 8800 ரூபா. அடுத்தது எம்காம் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4830, செகண்ட் இயர் ஃபீஸ் 3970, டோட்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 8800 ரூபா. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 5710, செகண்ட் இயர் ஃபீஸ் 4850, டோட்டல் ஃபீஸ் 10560. அடுத்தது எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 15320, செகண்ட் இயர் ஃபீஸ் 17330, டோட்டல் ஃபீஸ் 29650. அடுத்தது எம்சிஏ இதுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 17450, செகண்ட் இயர் ஃபீஸ் 16550, டோட்டல் ஃபீஸ் 34000 ரூபாய். அடுத்தது எம்ஏ தமிழ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4200 ரூபாய், அடுத்தது செகண்ட் இயர் ஃபீஸ் 3600 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 7800 ரூபாய். அடுத்தது எம்ஏ சோசியாலஜி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4200 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 3600, டோட்டல் ஃபீஸ் 7800. அடுத்தது எம்ஏ ஹிஸ்டரி இதுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4200, செகண்ட் இயர் ஃபீஸ் 3600, டோட்டல் ஃபீஸ் 7800. அடுத்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 5075 ரூபாய், செகண்ட் இயருக்கு 4475 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 9550. அடுத்தது டிப்ளமோ ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா எல்லா டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கும் டோட்டலாக 6000 ரூபாய் ஃபீஸ். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே டோட்டல் ஃபீஸ் 4500 ரூபாய். அடுத்தது ஓஎல் ப்ரோக்ராம் இதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தரலாம். பிஏ இங்கிலீஷ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 20000 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து 20000 ரூபாய், தேர்ட் இயர் ஃபீஸ் 10000 ரூபாய், டோட்டலாக 51000 ரூபாய் ஃபீஸ். அடுத்தது பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 20000, செகண்ட் இயர் ஃபீஸ் 20000, தேர்ட் இயர் 10000, டோட்டலாக 51000. எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 30000, செகண்ட் இயருக்கு 30000, டோட்டலாக 61000. எம்ஏ ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 20000, செகண்ட் இயருக்கு 20000, டோட்டலாக 41000. எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 30000, செகண்ட் இயர் ஃபீஸ் 30000, டோட்டல் 61000. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 30000, செகண்ட் இயர் ஃபீஸ் 30000, டோட்டல் ஃபீஸ் 61000. எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 36750, செகண்ட் இயர் ஃபீஸ் 36750, டோட்டல் ஃபீஸ் 74500. அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில் பண்ணலாம், இன்னொன்று நீங்கள் ஸ்பாட் அட்மிஷன் அதாவது நேராகவும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்.
அடுத்தது உங்கள் அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஸ்பாட் அட்மிஷன் எங்கே பண்ணலாம்? ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது காலேஜோட ஹெட் குவார்ட்டர்ஸ், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பெரியார் யூனிவர்சிட்டியில் இருக்கும். அங்கே போய் நீங்கள் நேராகவே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னு ஒரு 10 சென்டர் இருக்குது. அங்கே போய் நீங்கள் நேராகவே அட்மிஷன் போட்டுக்கலாம். என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். பத்மவாணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆப்போசிட் டு பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம், இங்கே இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொங்கனாபுரம், எடப்பாடி. அடுத்தது வித்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொங்கனாபுரம், எடப்பாடி. அடுத்தது சேலம் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மாமாங்கம், சேலம். அடுத்தது ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நியர் பாரதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சின்ன திருப்பதி, சேலம். அடுத்தது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பெண்ணகரம், தருமபுரி. அடுத்தது பிஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பெரியநாகலி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது அன்னை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கரூர், தர்மபுரி. அடுத்தது கவிதாஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வையப்பமாலை, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது எம்ஜிஆர் காலேஜ், டாக்டர் எம்ஜிஆர் நகர், ஓசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாட்டினா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது ஆதார் கார்டு. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் வித் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரிஜினலை உங்கள்கிட்ட இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. உங்கள் அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க. அடுத்தது ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. அட்மிஷன் போட்ட பிறகு உங்கள் அட்மிஷனை கேன்சல் பண்ணி நீங்கள் ஃபீஸை திரும்ப வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ் முன்னாடி நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் திரும்ப வாங்கிடலாம். அட்மிஷன் லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 90% அமௌண்ட் நீங்கள் வாங்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 டேஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 80% நீங்கள் வாங்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 30 டேஸ் இருந்துச்சு அப்படின்னா 50% வாங்கலாம். 30 டேஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டும் வாங்க முடியாது. ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் சிலபஸ் இது ரெண்டையுமே உங்கள் இமெயில் ஐடிக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் தியரி கிளாஸ், ப்ராக்டிக் கிளாஸ் ரெண்டுமே உங்களுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டர் இங்கே நடக்கும். இல்லாட்டினா ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கேயும் நடக்கும். கம்பல்சரியாக 75% அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாமே எழுத முடியும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாம் நடக்கும். அதாவது இது செமஸ்டர் பேட்டர்ன், அதனால ஜனவரி மாதம் நடக்கும், இன்னொன்று ஜூன் மாதம் நடக்கும். ரிசல்ட் உங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு அதை சென்ட் பண்ணிடுவாங்க.